இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். வஞ்சனையான இப்பார்தலமே வஞ்சிக்குமே உன்னை தந்திரமாய் வாஞ்சித்திடாதே. மோசமான இப்பார்தலத்தை வாஞ்சித்திடாதே. மோசமான இப்பார்தலத்தை அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். பவுல் இந்த இடத்திலே சொல்லுகிறார், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஆவினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யணும், தேவனை மேன்மை பாராட்டணும், அவர் மேல் நம்பிக்கை வைக்க சொல்லுகிறார். அநேகர் தங்கள் மாம்சத்தை நம்புகிறார்கள். இங்குதான் பிரச்சனை. மாம்சத்தை நம்பும் பொழுது அது என்ன நடக்கிறது என்று சொன்னால் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுகிறது. கலாத்திற்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குன்னு சொல்லி பெரிய லிஸ்டே இருக்குது. எல்லா வித பாவத்தின் காரியங்கள் அதுல இருக்குது. ஆனா அவைகள் தான் வெளிப்படும். ஆனால் ஆவியானவர் இருந்து ஆவியினாலே நடத்தப்படும் பொழுது, ஆவியினாலே நம்முடைய சரீரங்கள் ஆளுகைக்குட்படும் பொழுது ஆவியின் கனிகள் வெளிப்படுகிறது. அதே கலாத்தியர் 5:22 தான் சொல்லுகிறது, ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று சொல்லி அழகாக தேவன் அதை லைன் அப் பண்ணி இருக்கிறாரு. அங்க அன்பு இருக்கும். மாம்சம் வெளிப்படுகிற இடத்துல அன்பு இருக்காது. அது மாயையான அன்பு தான் இருக்கும். கோபம் இருக்கும், பொறாமை இருக்கும், பாவம் இருக்கும், கொலைகள், வெறிகள், மார்க்க பேதங்கள், வரிசை சொல்லிட்டே போகலாம் இருக்கும். அன்பு இருக்காது. இன்னைக்கு ஆவியினாலே நாம நடத்தப்படும், ஆவியானவரின் முழு ஆளுகை கொடுப்போம் என்று சொன்னால் மாம்சத்தை நம்ப மாட்டோம், கர்த்தரை நம்ப ஆரம்பித்து விடுவோம். இன்னைக்கு யாரை நம்புகிறோம்? எதன் மேல் எதற்கு முக்கியத்துவம்? நம்முடைய மாம்சத்திலே பெரிய காரியங்களை பேசிட்டு இருக்கிறோமா? ஒரு அருமையான சகோதரர் சிறைச்சாலையில இருந்து திருந்தி வருகிறார். அவர் சொன்ன சாட்சி ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அவர் பயங்கரமா நல்லா பாடி ரொம்ப ஃபிட்டா வச்சுக்குவாராம். ஜிம்முக்கு போய் ரொம்ப ஹெல்த்தியா, மாம்சத்தின் மேல் அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு ஹெல்த்தியா வச்சுக்கணும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் எல்லாத்தையும் செய்ய முடியும். நல்லதுதான், எக்ஸசைஸ் பண்றது தப்பு கிடையாது, ஜிம்முக்கு போங்க தப்பு கிடையாது. ஆனாலும் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அதற்குள் இருக்கிற ஒரு இன்சைட் எனிமி, உள்ளான ஒரு எதிரி இருக்கிறான். எப்போ என்ன பண்ணுன்னு தெரியாது. ஒரு நாள் வீட்டுல சின்ன பிரச்சனையில கோபத்துல இவர் தான் ஸ்ட்ராங் பாடிங்கிறார, மாமியார் அடிச்சதுல மாமியார் இறந்து போயிட்டாங்க. பிறகு என்ன உடைய செய்வாங்க? மனைவியாக இருந்தாலும் சும்மா இருப்பாங்களா? பிடிச்சி ஜெயில போட்டாங்க. தண்டனை மரண தண்டனை. அடுத்து ஜெயில ஒரு நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருந்தா எல்லாமே மாம்சத்தை மேன்மை பாராட்டுகிறவர்கள். நான் நினைச்சே பார்க்கல, எப்படிதான் அந்த கோபம் வந்துச்சோ, எப்படிதான் அந்த வெறி வந்துச்சோ, நான் கொல்லணும்னு போல, பேசணும்னு தான் போனேன், நான் கொலகாரனா மாறிட்டேன். இதுதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். சுற்றி இருக்கவங்க யோசிக்க ஆரம்பித்தா. அப்பொழுதுதான் என்னுடைய மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். இவ்வளவோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியலையே. அங்கதான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. மனம் திரும்பினார், ஆண்டவரோட ஒப்புரவானார், இவருடைய பாவங்கள் மாறிச்சுது, தூக்கு தண்டனை மாறி ஆயுள் தண்டனை அதுவும் குறைஞ்சி வெளியே வந்து ஆண்டவருக்கு ஊழியர் செய்கிறேன்னு சொன்னார். யோசித்து பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வேண்டாம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதங்க. மாம்சம் மண்ணுக்கு திரும்பக்கூடியது. அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. அது குறித்த காலங்கள் ரொம்ப பலவீனப்பட்டு விடும். ஆவியினாலே நிறைந்து அவர் ஆண்டவருக்கு ஆராதனை செய்து அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆவின் கனி நம்மில் வெளிப்படும். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதில் தான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? தகப்பனுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அநேக நேரங்கள் மாம்சம் பலவீனமானதுப்பா. மாம்சம் எங்களுக்கு விரோதமாகவே சில நேரம் கிரியேச்ச ஆரம்பித்து விடுகிறது. விரும்பினதை செய்யாமல் விரும்பாததை செய்ய வைக்கிறது. தேவையான மாம்சத்தின் இச்சைகளை எடுத்து போடுங்க. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறான்னு சொன்னது போல அவைகளை மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையில் அறைந்து ஆவியினால் நிறைந்து உமக்கு ஒளியை செய்ய, பிரதிபலிக்க இந்த சமுதாயத்திற்கு, தேசத்திற்கு, குடும்பங்களுக்கு நன்மை கொண்டு வர இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுவீராக.
மாம்ச பலவீனங்களின்றி விடுதலை ஆக்கப்படட்டும். நோய்களாக இருக்கலாம், சத்துவின் கிரியைகளாக இருக்கலாம், பொல்லாத போராடுகிற அவயங்களின் உணர்ச்சிகளாக இருக்கலாம், அவைகள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. அற்புதம் நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக்க நம்மை ஏற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம். ஆவியினால் நிறைந்த ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுவோம். காரியங்கள் ஜெயமாய் முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். அச்சாரமா முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமா முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. ஐயா அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. ஐயா உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே.